உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்வு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்லைன் வழியாக இந்த ஆராய பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரர்கள் சகோதரிகள் ஒவ்வொருவரையும் குட்பே சபையின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தருடைய திருப்பி ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 22:14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. என் அன்பானவர்களே, ஞாயிறு காலை ஆராதனையிலே யெகோவா ஈரே என்று தேவனுடைய நாமத்தை குறித்து ஒரு சில வாரங்களாக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். யெகோவா ஈரே என்பதற்கு வேற சொல்றது கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும். இதை இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், யெகோவா ஈரே என்ற அந்த பெயருக்கு நாமத்துக்கு சரியான அர்த்தத்தை சொல்லணும் என்றால், நம்முடைய தேவைகள் எழும்ப முன்பதாகவே அதை முன்னறிந்து அவனை சந்திக்கிறது தான் யெகோவா ஈரே. என்னோட வாழ்க்கையில எப்பேற்பட்ட தேவைகள் எழும்பினாலும் அதை முன்கூட்டியே முன்னறிந்து அதை சரியான நேரத்துல செய்கிறது தான் யெகோவா ஈரே. அப்போ இந்த நாமத்தை குறித்தான அறிவு நமக்கு அதிகரிக்க வேண்டும். இந்த பெயரை குறித்தான ஞான வளர்ச்சி நமக்குள்ள அதிகரிக்க வேண்டும். யெகோவா ஈரே நாமத்தை தியானிக்க ஆரம்பிக்க வேண்டும். அந்த நாமத்தை குறித்தான சத்தியங்கள் அதிகமாக கேட்க வேண்டும். அப்போது நம்முடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும். என்னத்தான் தேவை எழுப்பினாலும் கவலைப்பட மாட்டோம். குறை எவ்வளவுதான் இருந்தாலும் அதை பார்த்து ஒருபோதும் புலம்ப மாட்டோம். காரணம், யெகோவா ஈரே என்ற பெயரை குறித்த அறிவு அதிகரித்து விட்டது. அந்த பெயரை குறித்த ஞான வெளிச்சம் அதிகமாய் நமக்குள்ள வந்து விட்டது. அப்போ பெயரை அறிந்து கொள்ள யெகோவா ஈரே யார், அவர் எப்படிப்பட்டவர், என்ன செய்வார், எப்படி செய்ய குறித்த அறிவு பெருகும் போது கவலைக்கு இடமே இல்லை பாருங்க, வருத்ததுக்கு இடமே இல்லைங்க, புலம்பலுக்கு வாய்ப்பே இல்லை பாருங்க. சந்தோஷமான பண்ண யெகோவா ஈரே பாடுவீர்கள், யெகோவா ஈரே துதிப்பீர்கள், யெகோவா எடுத்து என்ன பண்ணுங்க, சந்தோஷமா பாடுவீர்கள். காரணம், உன் தேவை என்ன என்பதை முன்னறிந்திருக்கிறார். உன் தேவை என்ன, நாளைக்கு உன் தேவை என்னத்தை எழும்ப போகும்போதை நமக்கு தெரியாது, அவர் அறிந்திருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணோம், எப்பேற்பட்ட தேவை வந்தா எனக்கு என்ன ஐயா, என் வீட்டுல என்ன குறைந்த எனக்கு என்ன, அதை நிச்சயம் நிறைவாக்குவார். அது சந்திக்கப்படும், எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இதான் விசுவாசம் பாருங்க. ஆகவே யெகோவா ஈரே நம்ம எல்லாரும் எழுந்து பாட போகும், அதை துதிக்க போகும். யெகோவா ஈரே மிக அற்புதமான நாமம். எல்லாரும் கரங்க உயர்த்தி எஸ் லார்ட். ஆமென் ஆமென் ஆமென். எஸ் ஆமென் ஆமென். தேங்க்யூ. தேவனை குறித்து கலக்கமில்லை. என்னதான் தேவைகள் பார்ப்பது நமக்கு பயம் வருத்தலாம்.
இந்த தேவைகள், கவலைப்பட வேண்டாம், யெகோவா எல்லாம் பார்த்துக்கிறது. விசுவாசம் இல்லாமல் யாருமே தேவன் பிரியமா இருப்பது கூடாத காரியம் தான். எல்லா விசுவாசிகளும் எல்லாவற்றுக்கும் விசுவாசம் கற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கை மிகவும் இனிமேல வாழ்க்கையாக வெற்றி வாழ் அனுபவிக்கிற வாழ்க்கையாக நிச்சயமாகவே காணப்படும். யெகோவா ஈரே முன்கூட்டியே ஆயத்தம் செய்கின்ற தேவன் என்று சொல்லப்படுது. முன்கூட்டியே, முன்னாடியே, அந்த முன்கூட்டியே நாம் தேவை அவரு என்ன பண்றாராம், சந்திக்கிறாரா. அந்த ஆயத்தம் பண்ணுகிற தேவன், ஆயத்தம் செய்கின்ற தேவன் என்ன மாதிரி தேவன் பாருங்க. அதை ஆயத்தம் பண்ணிவிட்டு அந்த தேவை நமக்கு சந்திக்கிறது தான் யெகோவா ஈரே. படிப்போம் ஆதியாகமம் 22:2 பாருங்க. ஆதியாகமம் 22:2. அப்போது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்போது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். மோரியா தேசம், ஆபிரகாம் காலத்திலே எத்தனையோ தேசம் இருந்தது, எத்தனையோ மலைகள் இருந்தது. அப்படி இருந்த போதிலும் ஈசாக்கை பலி செலுத்தும்படி யெகோவா ஈரே தேவன் மோரியாவில் உள்ள மலைகள் ஒன்றின் மேல், நிறைய மலை இருக்குது, அந்த ஒரு மலை மேல என்ன பண்ணாராம், ஆயத்தப்படுத்தினார் யெகோவா ஈரே. ஈசாக்கை இங்கதான் பலியிட வேண்டும். அங்க என்ன பண்ணுவாரு, ஈசாக்கை பலியிட வேண்டிய அந்த தேசம், இந்த மலை கரெக்டா நிறைய மலைகள், ஆனா குறிப்பிட்ட மலையில தான் ஈசாக்கை பலியிட வேண்டும். அங்கதான் வந்து தேவன் என்ன பண்றாரு, ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அற்புதமான காரியத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இதை வந்து ஆபிரகாம் முழுமையாக விசுவாசித்து அந்த வார்த்தைக்கு செய் கொடுத்து கீழ்ப்படிதான் என்பதை அந்த அதிகாரத்தை நம்ம படிக்கிறோம். ஆயத்தப்பன் இடத்துல தான் ஆசீர்வாதம் நிறைந்திருக்குது. சத்தமா சொல்லுங்க. அப்போ ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்துலதான் ஆசீர்வாதம் இருக்கிறபடினாலே நம்ம என்ன பண்ணோம், அங்கதான் காணப்பட வேண்டும், அங்கதான் இருக்கணும். ஆயத்தப்பட்ட இடத்துல நம்ம இல்லாமல் வேற இடத்துல இருக்கும் போது நிச்சயம் ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. அப்படின்னா இங்க பார்க்கிறோம், ஆபிரகாம் மோரியா தேசத்துக்கு செல்லாமல் வேற தேசத்துக்கு, ஏன்னா வயதான ஆளு பாருங்க, வயசு ஆயிடுச்சு. ஏன் 100 வயசு குழந்தை பெத்தெடுக்கிறான், இப்ப பையன் வளர்ந்துட்டான், இன்னும் வயசு அதிகமாகுது. ஆகவே வயது அதிகமா இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு செல்லாமல், அந்த தேசத்துக்கு செல்லாமல் தன் மகனை வேற இடத்துக்கு அழைத்து கொண்டு போய் ஈசாக்கை ஆபிரகாம் பலியிட்டு இருப்பான் என்றால் என்ன இருக்கும், என்ன இருக்கும், அவருடைய ஈசாக்க பார்த்திருக்க முடியாது. 100 வயசுல ஈசாக்கை பெற்றெடுத்துட்டான், சாதாரண ஒரு காரியம் அல்ல. 100 வயதுல சொல்ல மதியா தவந்து பெத்த பிள்ளையா இது, நிறைய டைம் சொல்றாங்கல்ல, தவந்து பெத்த பிள்ளை 9 வருஷம் கழிச்சு குழந்தைய கடவுள் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்களே சில பேர். இங்க பார்க்கிறோம், 100 வயதில் பெற்றெடுத்த பிள்ளையை ஆபிரகாம் இழந்திருப்பான். ஏன் தெரியுமா, ஆயத்தப்பணி இடத்துல ஈசாக்க பலிடாமல் அவனுக்கு தோன்றின, அவனுக்கு என்ன தோன்ற இடத்துல, அவன் என்ன ஆசீர்வாதத்துல போய் அவன் வந்து பலியிட்டு பண்றால் கண்டிப்பா ஈசாக்க வந்திருக்க மாட்டான், செத்தே போயிருக்கும். பிள்ளைகளே, ஈசாக்கு பலியாக, ஈசாக்கு பதிலாக பலியிட வேண்டிய ஆட்டை யெகோவா ஈரே மோரியா தேசத்துல மலைகள் ஒன்றின் மேல் ஆயத்தப்பட்டு வைத்திருந்தார். தேவனை சிந்தை அறிந்தவன் யார் என்று வேதம் கூறுகிறார். நம்ம மூலவரை வைத்துக் கொண்டு தேவன் அந்த அளவுக்கு யோசிக்க முடியாது பாருங்க. மோரியா மலையில், குறிப்பிட்ட மலையில் ஒன்றில்தான் ஈசாக்கு பதிலாக ஒரு ஆட்டை தேவன் அங்கமடரை ஆயத்த பண்ணி வைத்திருந்தார். புரிஞ்சு கொள்ள வேண்டும், அங்கதான் ஆயத்த வைத்திருந்தார். அப்ப ஆபிரகாம்
விசுவாசி தகப்பன் தேவனுடைய சிநேகிதனா இருந்து கூட அவன் ஆயத்தப்பணி இடத்துக்கு செல்லாமல் வேற இடத்துக்கு அவன் போய் அவனுக்கு தோன்ற இடத்துல ஈசாக்கை பலியிட்டு பண்றான். நிச்சயம் நான் சொல்லுகிறேன், ஈசாக்கை மறுபடியும் அவன் கண்டிருக்க முடியாது. அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ் ஆயிட்டு. ஆனா கவனிக்க வேண்டும், மோரியா தேசத்துக்கு தேவன் சொன்ன போது கரெக்டா சென்றான். எந்த இடத்துல ஈசாக்கை பலியிட வேண்டும் என்று தேவன் ஆயத்தப்படுத்தினாரோ அந்த இடத்துல என்ன பண்றான், தன் மகனை பலியிட்டான் பாதை நமக்கு தெளிவாக சொல். ஏன்னா அங்கதான் என்ன பண்ற, அந்த புதல தான் ஈசாக்கு பதிலாக ஒரு ஆடை தேவன் சிக்கி வைத்திருந்தார். அதில் ஆயத்த பண்ணி வைத்திருந்தார் ஈசாக்காக. ஈசாக்கல்ல அந்த ஆடு, ஈசாக்கு பலியிட தேவையில்லை. ஈசாக்கு பதிலாக நான் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆடுதான் பலியிடப்பட வேண்டும், அதுதான் வெட்டப்பட வேண்டும், அதுதான் மறிக்க வேண்டும். இதுதான் யெகோவா ஈருடைய ஆயத்தம். அப்போ அந்த ஆட்டுக்கடா பலியாகி ஈசாக்கு தப்பி அவன் அழிட முடியாத ஆசீர்வாதங்களை சொந்தரிக்க வேண்டும் தான் யெகோவா ஈருடைய திட்டம் நோக்கம். படிப்போம் ஆதியாகமம் 22:17 பாருங்க. ஆதியாகமம் 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்கள் என்றும். போதும். இங்க 2 வார்த்தையை நம்ம கவனிக்க வேண்டும் இந்த வசனத்துல. இந்த வசனம் 2 வார்த்தைகள் என்ன? ஒன்று உன் சந்ததி, செகண்ட் உன் சந்ததியா, 2 வார்த்தை. இப்ப ஈசாக்கை குறிப்பிட்ட மலையில் அவன் பலியிடாமல் அவனுக்கு தோன்ற இடத்துல போய் ஈசாக்கை பலியிட்ட வென்றால் சந்ததி என்பது வந்திருக்கார். சந்ததியார் வாய்ப்பே இல்லை. ஏன் சொல்லுது? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் 12 கோத்திரம். அதை பாருங்க, அப்படியே வந்துனே இருக்குது பாருங்க, அப்படியே வந்துனே இருக்குது பாருங்க. சந்ததியை பழகி பெருகிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்ப ஆபிரகாம் ஈசாக்கை சொன்ன இடத்துல பலியிடாமல் வேற இடத்த பலியிட்டு இருந்திருப்பான் என்றால் இதெல்லாம் வந்திருக்காரு, சந்ததி வந்திருக்காரு. இந்த சந்ததியா சத்துரு வாசல்களை சுதந்திரிக்க வாய்ப்பே இல்லை. சத்துரு போட்டு ஏறி மிதிச்சிருப்பான், வாய்ப்பே இல்லை பாருங்க. ஏன்? முதல்ல பிளெஸிங்கை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் தெளிவா சொல்ல பாருங்க, நான் உன்னை ஆஸ்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல பெருகவே பெருக பண்ணுவேன். அப்போ ஈசாக்கு பலிகி பெருக வேண்டும், பலிகி பெருக வேண்டும், பலிகி பெருக வேண்டும். அவங்க மூலமா என்ன பண்ணோம்? யாக்கோபு அவன் பலிகி பெருக வேண்டும். அப்புறம் யோசேப்பு பலிகி, எல்லாம் தேவ திட்டம் பாருங்க. அப்ப ஈசாக்கை பலியிட வேண்டிய இடத்துல அந்த குறிப்பிட்ட மலையில் ஒன்றில் போய் ஈசாக்கை பலியிடாமல் ஆபிரகாம் வேற இடத்துல அவன் பலியிட்டு பண்ணால் தேவன் அங்க ஆயத்தப்படல. இவனுக்கு தெரிஞ்ச இடத்துல போய் இவன் அங்க பலியிட்டு பண்றால் கண்டிப்பா ஈசாக்கு செத்தே போயிருப்பான், மடிச்சே போயிருப்பான். அவ்வளவு பாருங்க, வாய்ப்பே இல்லை பாருங்க. நாங்க பார்க்கிறோம், எந்த இடத்துல தேவன் சொன்னாரோ அந்த இடத்துல அவன் என்ன பண்றாங்க, ஈசாக்கை அழைத்து கொண்டு போகிறான். ஆனா என்னங்க, ஈசாக்கை பலியிட வேண்டிய இடத்துல என்ன பண்றாரு? பிள்ளையாண்டம் மேலே கையை போட சொல்லி என்ன பண்றாரு? அங்க ஒரு ஆட்டை காட்டுகிறார். என்ன பண்றான்? ஈசாக்கு பதிலாக அங்கே ஆயத்த பண்ணி வைக்கப்பட்ட என்ன பண்றான்? ஆட்டை பிடித்து அவன் பலியிடுகிறான். அது மூலமா என்னதான் ஈசாக்கு என்ன பண்ணாங்க? அவன் என்ன பண்ண? உயிரோட எழுப்பப்படுகிறான். அவன் மூலமா என்ன வந்து வேதம் தெளிவாக சொல்லுது. படிப்போம் ஆதியாகமம் 26 அதிகாரம் 12-13 பாருங்க. ஆதியாகமம் 26:12-13. ஈசாக் அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அப்புறம் நல்ல கவனிக்க பிள்ளைகளே,
ஆசீர்வாதம் எங்க வருதுன்னா ஆயத்த பண்ண இடத்துல இருக்கும் போதுதான் பிளெஸிங். ஆயத்த பண்ணப்பட்ட இடத்துல தேவன் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். யெகோவா ஈரே ஆயத்த வைத்திருக்கிறார். அந்த இடத்துல இருக்கும் போதுதான் ஆசீர்வாதம் சொந்து கொள்ள முடியும். இங்க பார்க்கிறோம், ஈசாக்கு பதிலாக ஒரு ஆடு பலியிடப்பட்டது. ஈசாக்கு உயிரோட இருக்கிறான். அப்ப என்ன ஆகுது? ஆசீர்வாதம் முந்தி கொண்டு போகுது. என்ன? ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். செத்து போட்டா எப்படி விதை விதைக்க முடியும்? மடிச்சு போனா எப்படி விதை விதைக்க முடியும்? எப்படி அறுவடை காண முடியும்? பெருக்கு எப்படி வரும்? வாய்ப்பே இல்லை. உயிர் இருக்கும் போதுதான் இங்க பார்க்கிறோம், விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வனாகி வர வர விரித்தெடுந்து மகா பெருநானான். அப்புறம் அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு, பெலிஸ்தர் அவிசுவாசி அஞ்ஞானி அவன் பேரில் பொறாமை கொண்டு. தேவனை மறக்க வேண்டாம், யெகோவா ஈரே நாம் ஒவ்வொருக்காகவுமே அற்புதமான காரியத்தை ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். ஆயத்தப்பட்ட இடத்துல நம்ம இல்லாமல் வேறு பக்கம் இருக்கும் போது, வேறு இடத்துல இருக்கும் போது ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. இங்க பார்க்கிறோம், பெருகவே முடியாது. நம்ம மட்டும் பொறாமை வராது. அவனை வெத்து விட்டையா, அவன் ஒண்ணுமே இல்லை, இதை பேசுவான், ஒண்ணுமே இல்லை, அவன் பூஜ்யம். பிளஸிங் காண முடியாது. ஆசீர்வாதத்தை ஒருபோதும் நம்ம காண முடியாது. நான் சொல்கிறேன், தனியாயிருந்த ஈசாக்கு பலுகி பெருகுவதற்கு மோரியா மலை ஒரு காரணமாக இருந்தது. மோரியா மலை காரணமா இருந்தது. அப்ப ஈசாக்கு சகல ஆசீர்வாதத்தையும் பெற்று அனுபவிப்பதற்கு மோரியா மலை ஒரு காரணமாக இருந்தது. ஏன்னா அங்கதான் யெகோவா ஈரே ஒரு ஆட்டை ஆயத்த பண்ணி வைத்திருந்தார். இவனை எழுப்பிட்டு நாட்டை பலியிருந்தாங்க. இவனை எழுப்பி ஓரமா நிக்க வைத்து விட்டு அந்த ஆட்டை பிடிச்சு அதே இடத்துல என்ன பண்றான்? ஆபிரகாம் பலி எடுக்கிறான். பிள்ளைகளே, இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதமான காரியத்தை நீ பெற்று அனுபவிக்க வேண்டுவதற்காக ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். ரெடியா இருக்குது, பிளஸிங் ரெடியா இருக்குது. எடுத்து சாப்பிடணும், அவ்வளவுதான், எடுத்து அனுபவிக்கணும். ஆனா அங்க இருக்கணும், நீ அங்க இருக்க வேண்டும், அங்கதான் நீ காணப்பட வேண்டும். அப்பதான் எடுத்து அனுபவிக்க முடியும். அப்ப இங்க பார்க்கிறோம், ஆயத்த பண்ணப்பட்ட மோரியா மலை தான் ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிப்ப இடமாக இருந்தது. அப்போது என்ன அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. அப்ப நான் சொல்கிறேன், ஆயத்த இடத்துல தேவன் சகலத்தையும் ஆயத்த வைத்திருக்கார் என்பதை தேவனையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தோன்றதை செய்யக்கூடாது. தேவன் எனக்காக ஆயத்தம் இடத்துல நம்ம என்ன பண்ணோம்? காணப்பட வேண்டும். இது எப்படி புரிஞ்சுக்கிறோமோ இதே போலதான் கல்வாரி மலை ஆண்ட இயேசு கிறிஸ்துக்கு முன் குறிக்கப்பட்ட ஒரு இடமாகும். ஆண்ட இயேசு கிறிஸ்துக்கு முன் குறிக்கப்பட்ட ஒரு இடமாகும். எது? கல்வாரி மலை, கொல்கதா. அங்கதான் ஒரு பலியிடப்பட வேண்டும், அங்கதான் ஒரு பலி அவருங்க பலியாக வேண்டும். அப்போ ஈசாக்கு மோரியா மலை, கிறிஸ்துவுக்கு கல்வாரி மலை. நம்மளை கல்வாரி மலை படிப்போம். ஆதி மத்திய 27ஆம் அதிகாரம் 33. மத்திய 27:33. கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது, தேவனை கவனிக்க வேண்டும். ஆபிரகாம் பத்தி நாம் படிச்சோம், ஆதியாகமம் 22:14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். இங்க பார்க்கிறோம்,
கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவர் வந்தபோது, அங்கே இடத்துக்கு, இங்கேயும் இடத்துக்கு. அப்போ ஈசாக்கு கவனிக்க வேண்டும், அவன் என்ன பண்ணாங்க? மோரியா மலை ஒன்றில் தான் அவனுங்க ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குது. அப்போ ஈசாக்கு தான் மோரியா மலை அங்க ஆயத்தம் வைத்திருக்கப்பட்டிருக்குது. அப்படி என்றால் மோரியா ஈசாக்கு என்ன பண்ணாங்க சொல்லப்படுகிறது. இங்க பார்க்கிறோம், கல்வாரி மலை ஆண்டா இயேசு கிறிஸ்துக்கு முன்குறிக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது. இடத்துக்கு அப்படின்னா இந்த இடம்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்குறிக்கப்பட்ட ஒரு இடமாகும். இங்குதான் அவர் மரிக்க வேண்டும். சத்தமா சொல்லுங்க. ஆமா, அவர் இந்த இடத்த மரிக்க வேண்டும். அந்த இடத்துல தான், கல்வாரி மலையில் தான் மரிக்கப்பட வேண்டும். இது பழைய பாட்டில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அங்கதான் மரிக்கப்பட வேண்டும். அப்போ அங்குதான் மரிக்கப்பட வேண்டும். ஏன்னா அந்த இடத்திலிருந்து தான் நம்முடைய வாழ்க்கை தேவையான சகல ஆசீர்வாதங்களும் வர வேண்டும். அவ்வளவுதான். எல்லாம் பிதாவுடைய திட்டம் பாருங்க. இயேசு கிறிஸ்து இங்கதான் அவர் பிடிக்கப்பட வேண்டும், இங்கதான் அழைத்து கொண்டு போக வேண்டும். அவர் இந்த இடத்துல தான் மரிக்க வேண்டும். கல்வாரி மலைதான் இயேசுக்கு முன்குறிக்கப்பட்ட இடமாகும். ஏன்னா அங்கிருந்து தான் இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்க தேவ பிள்ளைகள் நமக்கு ஆசீர்வாதம் அங்கதான் வர வேண்டும், அங்கதான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அங்க சொல்லுகிறான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம். எதை நோக்கி பார்த்து? கல்வாரிய. கல்வாரி நோக்கி பார்க்கும் போது வாழ்க்கை பிரகாசிக்கும், வேலை பிரகாசிக்கும், வியாபாரம் பிரகாசிக்கும், குடும்ப வாழ்க்கை பிரகாசிக்கும். அவர்கள் அவர் நோக்கி பார்த்து எதை பார்த்தாங்க? எதை பார்த்து பிரகாசம் அடைந்தாங்க? கல்வாரியை. கல்வாரி மலையில தொங்கிக் கொண்ட இயேசுவை நோக்கி பார்க்கும் போது பிரகாசம் உண்டாகும். நான் சொல்கிறேன், கல்வாரி மலை இல்லை என்றால் நமக்கு எந்த ஒரு ஆசீர்வாதம் வர வாய்ப்பு. சொல்லுங்க, சிலுவை இல்லை என்றால் சிங்காசனம் கிடையாது. என்னது? சிலுவை இல்லை என்றால் நமக்கு சிங்காசனம் கிடையாது. அப்போ இயேசுக்கு முன்குறிக்கப்பட்ட இடம் கல்வாரி மலை. ஏன்னா அங்கிருந்தான் நம் ஒவ்வொருக்கும் தேவையான ஆசீர்வாதங்களை கொண்டு இடம்தான் கல்வாரி. அப்ப இயேசு அங்கு மரித்தார், அவர் இறக்கினார்கள், அடக்கம் பண்ணப்பட்டார், 3 நாளில் உயிரோடு எழுந்தார். இப்ப கவனிக்க வேண்டும், கல்வாரி சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3 நாளில் உயிரோடு எழுந்தார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் அந்த உயிர்த்தெழு மூலமாய் உண்டான சகல ஆசீர்வாதங்களையும் தன்னுடைய வார்த்தை மூலமாக ஒவ்வொருக்கும் கொடுத்திருக்கார். நல்ல கவனிக்க. குறிக்கப்பட்ட கல்வாரியான இயேசு கிறிஸ்து மரித்தார், பிற்பாடு அடக்கம் பண்ணப்பட்டார், 3 நாள் உயிரோட எழுந்தார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் அந்த உயிர்த்தெழு மூலமாய் உண்டான சகல ஆசீர்வாதங்களையும் தன் வார்த்தை மூலமாக ஒவ்வொருக்கும் தருகிறார். அப்படி எப்படி சொல்லலாம்? உயிர்த்தெழு மூலம் உண்டான சகல ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்று அணுகக்கூடிய இடமாக சபை இருக்கிறது. இருக்குது சபை. உயிர்த்தெழுதல் மூலம் உண்டான சகல ஆசீர்வாதங்கள், ஆவி, ஆத்மா, சரீரம், வேலை, வியாபாரம், குடும்பம், அதில் எல்லாம் உண்டான சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்கூடிய இடமாக தேவன் சபை வைத்து விட்டார். சபை வைத்து விட்டார். என்ன சபை வைத்து விட்டார்? சபையில தான் கர்த்தர் வார்த்தை போதிக்கப்படுகிறது. அப்போ ஈசாக்கு மோரியா மலை, கிறிஸ்துவுக்கு கல்வாரி மலை, தேவ பிள்ளைகள் நமக்கு சபை. சத்தமா சொல்லுங்க. முறை சொல்ல, ஈசாக்கு மோரியா மலை, இயேசு கிறிஸ்துவுக்கு கல்வாரி மலை, எனக்கோ திருசபை, எனக்கோ திருசபை, எனக்கோ குட்வே ஆலயம். ஆமென். கலந்தடு. அழகான புள்ள, 100 வயசு ஆயிடுச்சு ஆபிரகாமுக்கு, பெத்தெடுத்துக்கிறான். 100 வயசுல பெத்தது பிள்ளைய இப்ப பலிட்டு சொல்லிட்டாரு. அவன் எங்க போகணும் என்றால்
மோரியா மலையில் இருக்கிற குறிப்பிட்ட மலைக்கு செல்ல வேண்டும், அங்கதான் பலியிட வேண்டும், அப்பதான் சந்ததி உருவாக வேண்டும், அப்பதான் சந்ததியா சத்ருவாசல் மேற்கொள்வார்கள். அங்க வேணா போனான்னா கதை முடிஞ்சிச்சு. அதே போல கிறிஸ்து கல்வாரி மலைதான் குறிக்கப்பட்ட இடம், அங்கதான் பிதா குறித்திருக்கிறார். என்ன பண்ணும்? என் ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்து அங்கதான் பலியிடப்பட வேண்டும், அங்கதான் மறிக்கப்பட வேண்டும். அது இயேசு குறிக்கப்பட்ட இடம். அப்படின்னா தேவனா பிறந்திருக்கிற நமக்கு குறிக்கப்பட்ட இடம் திரு சபை. சபைதான் நாம் குறிக்கப்பட்ட இடம். இங்கிருந்தான் சகல ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க முடியும். காரணம் இங்குதான் கர்த்தர் வார்த்தை போதிக்கப்படுது. ஆகத்தான் வேதம் சொல்லுது, சபை கூடி விடுதலை சில விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாமல். படிக்க யோசித்து பார்த்தேன், அநேக விட்டு வராங்க சபை கூடி விடுதலை. விஷயம் தெரியல சொல்ல, நீங்க விட்டு விடாதீங்க. விட்டு விட கூடாது பாதை என்ன பண்ணுங்க, ஒவ்வொருத்தரும் போய் புத்தி சொல்லுங்க. ஏன் பதா நீ சபைக்கு வரல? நீங்க சபைக்கு வரல, நீங்க ஏன் இந்த ஆராதனைக்கு வரல சிஸ்டர்? என்ன பண்ணுமா? போய் கேட்டு புத்தி சொல்லணுமா? காரணம், மோரியா மலை ஈசாக்குடைய பிளஸிங்க்கு தேவன் ஆயத்த இடமா இருந்தது. கிறிஸ்துவுக்கு கல்வாரி மலை ஆயத்த பண்ணப்பட்ட இடமா இருந்தது. அங்கதான் நமக்கு ஆசை பெற்றுக் கொள்ள முடியும். தேவபிள்ளையாக நமக்கு சபைதான் ஆஸ்வதிக்கப்பட்ட இடம், இங்குதான் குறிக்கப்பட்ட இடமா இருக்கிறது. என்னங்க, இங்க இருந்தா நம்ம ஆஸ்வாதங்களை பெற்று அனுபவிக்க முடியும், அந்த கர்த்தருடைய வார்த்தை மூலமாக. அப்போ சபை கூடி விடுதலை சில விட்டு விடுவதை போல நீங்க விட்டு விட வேண்டாம். ஏன் தேவ இந்த அளவுக்கு சபை மேல அக்கறைப்படுகிறார்? சபை கூடி விடுதலை ஏன் இந்த அளவுக்கு முக்கியப்படுத்துகிறார் என்றால், கவனிக்கிற பிள்ளைகளே, இங்குதான் நம்முடைய சகல ஆசீர்வாதம் அடங்கி இருக்குது போதிக்கிற வார்த்தை மூலமா. ஏன் சொல்றாரு? நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்க இப்போதே சுத்தமானீங்க. அப்ப அதே சொல்லுவாரு, நீங்க என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ வார்த்தை என்ன பண்ண நமக்குள்ள என்ன பண்ணீங்க? நிரம்ப வேண்டும். கேட்டா தான் நிரம்பும். எவ்வளவு பிளஸிங் பாருங்க, எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்திருக்க பாருங்க. அப்ப மோரியா மலை ஈசாக்கு, கல்வாரி மலை கிறிஸ்து, தேவபிள்ளையாக நமக்கு சபைதான் நம்ம குறிக்கப்பட்ட இடமா இருக்கு. சகல ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க இடம் தான் சபைதான் பாருங்க. இது நமக்காக நம்மளுக்கு கல்வாரி சிறுவனமாய் சிந்த ரத்தத்தினாலே சொல்லியா சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட நமது சபை என்று அழைக்கிறது. தம்முடைய சுய ரத்தத்தினால் என்ன பண்ணுங்க சபை உருவாச்சு. ஏன் சபை உருவாக்க வேண்டும்? ஏன் சபை என்றால் இந்த சபை மூலமா தான் தேடப்பட்டது. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதிக்கிறார். ஆவில, ஆத்மால, சரீரத்துல, வேலையில, வியாபாரத்துல, குடும்ப சிக்கல்கள், அங்க இருக்கிற சில முரண்பாட காரியங்களா நீக்கி பிளஸ் பண்றாரு. சபை முக்கியம். அப்போ தேவபிள்ளைகளை மறக்க வேண்டாம், சபை கூடி விடுதலை சிலர் விட்டுவதை போல நாம் விட்டுவிடக் கூடாது. என்ன பண்ணோம்? ஆலயத்துக்கு ஓடி வர வேண்டும். ஏன்னா இது உங்களுக்காக முன் குறிக்கப்பட்ட இடமா இருக்கு. எல்லாரும் என்ன நம்ம பங்கெடுக்க வேண்டும். வார்த்தை போதிக்கப்படுது. அப்போ பாத்தீங்கன்னா இவரையா சொல்லும் போது அப்ப சில என்ன பண்ணாங்க, சபை கூடுவதில்லை உதாசனப்படுத்தினாங்க. அதுல என்ன இருக்குது? சபை கூடி விடுதலை சில ரொம்ப கேர்லெஸ், அப்படியே அதுக்கு பொருட்டே கிடையாது. இதுக்காக கல்வாரி சிலுவிலே சுயார்த்தத்தை கொண்டு சம்பாதிச்சிருக்காரு. இதுக்காக இந்த பாடுகள் பிளஸிங் மிஸ் ஆகுது பாருங்க. நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லாம் ஒட்டுமொத்த நமக்கு பிளஸிங் தேவன் வார்த்தையில போட்டாரு. அந்த வார்த்தை என்ன பண்ணுது? சபை போதிக்கிறது. ஞாயிறு தோறும், ஞாயிறு காலையில, மாலையில, புதன்கிழமை வாங்க வார்த்தை போதித்து கொண்டே இருக்கிறது. எதுக்காக? நம்மை கட்டி எழுப்ப முடியாது, தப்பான எண்ணத்தை நீக்க முடியாது,
தப்பான வார்த்தையை நீக்கும்படியாக, இடவளமான வாழ்க்கை சரி செய்யும்படியாக சபைதான் செய்யுது, சபைதான் பண்ணுகிறது. ஆகவே கிறிஸ்து சபைக்கு தலை, நம்ம எல்லாம் சரிகமா. அப்ப நான் சொல்கிறேன், ஆபிரகாம் மோரியா மலைக்கு போகாமல், ரொம்ப வயசாச்சு கத்தாவே, இவனை அழைத்து கொண்டு விரைகளை எடுத்துக்கொண்டு ஒரு கழுதியை முடித்துக் கொண்டு கையில நெருப்பு கொண்டு போனோம். இவ்வளவு காரம் எடுத்துக்கொண்டு என்னால அவ்வளோ தூரம் போக முடியுமா? இவ்வளவு தூரம் மோரியா மலை அங்க போக முடியுமா? ரொம்ப தூரமா இருக்கிறது, அது மலை ஏறணும், அது குறிப்பிட்ட மலையில பலியிடணும், என்னாண்டு வர அப்படி சொல்லியிருப்பேன் என்றால் சந்ததி என்று ஒன்று இருந்திருக்காது. அவனை பார்த்து பெரிசா போராட்டத்துக்கு வாய்ப்பே இல்லை. அவன் வயசு ஆயிருக்க முடியாது, பெரியனாக வாய்ப்பே கிடையாது. என்ன மிஸ் ஆகுது பாருங்க. எப்படி எல்லாம் நம்ம நம்மள அறியாமலே தவறிட்டுறோம் பாருங்க. நமக்கு தெரிய மாட்டேது நிறைய காரியம். கண்டுபிடிச்சான், இல்ல குறிப்பிட்ட மலையில தான் இந்த மகனை வயசு என்ன இருக்கட்டும், வயசான என்ன போயிடுறேன், நான் போக பாருங்க, கூட்டுன்னு போறான் பாருங்க. எவ்வளவு துணிச்சல் பாருங்க. கண்டுபிடிச்சிட்டான். என் கூட பேசினவன் சர்வ வல்லமுள்ள தேவன். சொன்னதான் நிச்சயம் பிளெஸிங் இருக்கும், கண்டிப்பா ஆசீர்வாதம் இருக்கும். ஐயா ஈசா கிட்ட ஏதோ சொல்ல பாருங்க, வா பலியிட போலாம், கூட்டு போயிட்டான் பாருங்க. மோரியா மலை இவ்வளோ தூரம், வீட்டானந்து மோரியா மலை முதூரம் கண்டுபிடிச்சிட்டான். அங்க போனதே பிளெஸிங், அங்க போனதான் பிளெஸிங். அங்க போக வேண்டும், மலை ஏற வேண்டும், மலை ஏறிதான் போக வேண்டும். மலையில பாருங்க, அதை பார்க்க கூடாது. அங்கதான் தேவன் ஆட்டை வைத்திருக்காரு, அங்கதான் வைத்திருக்கிறாரு. அங்க போய் தான் ஆக வேண்டும். அங்கதான் என்ன பண்ணும், ஈசாக்க பலியிட வேண்டும், குறிக்கப்பட்ட இடம். அவ்வளவு விசுவாசம் போறான் பாருங்க. எல்லாத்தையும் பார்க்கிறாரு, எல்லாத்தையும் பார்க்கிற பாருங்க. குறிப்பிட்ட இடத்துல மனுஷன் நிற்கும் போது தான் ஆசீர்வாதம். மறக்க வேண்டாம். சபை கூடி விடுதலை சில விட்டுவிடக்கூடாது. காரணம், தேவன் சபை அதிகமாய் நேசிக்கிறார். நீங்க எல்லாருமே ஒரு மியூசியமா காணப்பட வேண்டும். நீங்க வசிக்க இடத்துல நீங்கள் ஒரு மியூசியம், நீங்கள் காட்சி போல காணப்பட வேண்டும். அது தேவனுடைய திட்டம் பாருங்க. ஏன் தெரிந்து கொண்டாரு? இது யெகோவாவோட திட்டம். அப்போ உங்களை ஆஸ்வதித்து நீங்க பெருக வேண்டும். அப்போ அதுக்கு எதை வச்சுக்காது? சபைதான், சபை. அப்ப ஆபிரகாம் மோரியா மலைக்கு போகாமல், முதிர் வயது, ரொம்ப டயர்டு, ரொம்ப பலவீன சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற மலையில போய் பலியிட்டு என்றால் ஈசாக்கு மறுகையா. ஈசாக்கு டோட்டல் அவ்வளவுதான் போச்சு, கான். அவ்வளவுதான் பாருங்க, அவன் சாப்டர் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் பாருங்க. குறிப்பிட்ட மலை மேல போகாம வேற எந்த தெரிஞ்ச மலையில போய் பலியிட்டு எடுத்துருப்பாங்க, முடிஞ்சு போச்சு கதை. பிராசுத பிள்ளைகளே, இதே போலதான் தேவனால் பிறந்த நாம் ஒவ்வொருவரும் தொடர்ந்து சபைக்கு வந்து வேண்டும், ஆலயத்துக்கு வர வேண்டும். அங்க இங்க போகக்கூடாது, அங்க இங்க போகக்கூடாது. பிளஸிங் இருக்காரு. உங்களுக்கு இடம் இருக்குது பாருங்க. உங்களுக்கு எத்தனை ஆயுதம் வைத்திருக்காரு. யெகோவாவோட திட்டம் இது உங்களுக்கென்று. உங்களுக்கு தேவன் பண்ணாரு, ஒரு இடத்தை வைத்திருக்காரு பாருங்க. அங்கதான் உங்களுக்கு பிளஸிங், உங்களுடைய டோட்டல் ஆசீர்வாதமும் அங்கிருந்து தான் கிடைக்க போகுது. அப்போ சில விட்டு விடுறது போல ஒருபோதும் சபை கூடி விடுதலை விட்டுவிட கூடாது. நான் சொல்கிறேன், உங்க வாழ்க்கை, உங்க குடும்பத்துக்குள்ளான சகல ஆசீர்வாதத்தையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால், எடுத்து அனுபவிக்க வேண்டும் என்றால் சபைக்கு வர வேண்டும். சபைக்கு வர வேண்டும். சபைக்கு என்ன பண்ணீங்க? வர வேண்டும். ஏனென்றால் இங்குதான் உங்களுக்காக வார்த்தைகள் போதிக்கப்படுகிறது, உங்களுடைய வார்த்தைகள் போதிக்கப்படுகிறது. பழைய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா தேவன் அழகா சொல்றாரு. இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாரு. படிப்போம். யாத்ராகமம் 12:16 படிப்போம். 12:16 பாருங்க.
கவனிங்க, முதல்ல படிங்க. முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும், 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் முழு ஒரு வேளையும் செய்யப்படலாகாது. போதும். ஒரு வேளையும் எப்போ எப்போ சத்தமா சொல்லுங்களேன். பரிசுத்த பரிசுத்த சபை கூடி வரும்போது கவனிக்க வேண்டும். அது மிக நல்ல வேத தெளிவா சொல்லு. பரிசுத்த சபை கூடி வருதலை தெய்வம் அழகா நியமிச்சுட்டா பாருங்க. அன்னைக்கு எதுவும் செய்யக்கூடாதான். இப்ப யாரும் அதெல்லாம் கேட்கறது பாருங்க. பிளெஸிங் மிஸ் ஆகுது பாத்தீங்க. நம்ம யோசிக்க மாட்டோம். நாம் எடுத்து அனுபவிக்க வேண்டிய காரியத்தை நம்ம என்ன பண்றோம், நம்ம அறியாமலே மிஸ் பண்ணிடுறோம். தேவன் பாருங்க சபை தான் பிளஸ் பண்ற. இங்க பாக்குறோம் தெளிவா சொல்லு பாருங்க. படிக்கும் போது நமக்கு அந்த அளவுக்கு புல்லரிக்குது பாருங்க. படிப்பா மறுபடி வசந்த 7ஆம் நாளிலும் இருக்க வேண்டும். ஒரு வேளையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுறதுக்கு தேவையான மாத்திரங்களால். நீங்க மட்டும் அதான் பண்ணீங்க. முதல் நாளில் பசு சபை கூடுதல். வாரத்துல முதல் நாளில் சபை கூடுதல், 7ஆம் நாளிலும் சபை என்ன பண்ண பசுவை கூடுதல் இருக்க வேண்டும். பிள்ளைகளே, சபை எப்பெல்லாம் கூடுதோ இந்த வசம் படிக்கும் போது அது மிகவும் நல்லது, மிகவும் நல்லது. அதனால ஒரு வேலையும் செய்யக்கூடாது. ஒரு வேலையும் செய்யக்கூடாது. செய்யக்கூடாது. ஏன் பாருங்க, நம்ம ஆஸ்வதிக்க வைத்துக்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக தான் அதை கற்றுக்கொள்ளலாம். ரொம்ப கஷ்டமே கிடையாது. அதை பார்த்தா பயப்பட தேவையில்லை. பாரு, வச்சுக்கிற மெத்தட் நம்ம ஈஸியாக கடைப்பிடிச்சா போதும். அதை அப்படியே நம்ம என்ன பண்ணுங்க செய்தா போதும், கீழ்படுதா போதும், ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் வந்துடும். ரொம்ப அப்படி தேவையில்லை. பாருங்க, ஈஸியான மெத்தட் என்ன நமக்கு வைத்திருக்கிறார். பிள்ளைகளே, மறக்க வேண்டாம், சபை கூடி விடுதலை சிலர் விட்டு விடுவது போல நீங்க யாரும் அப்படி செய்யாதீங்க, யாரும் அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா கல்வாரி சீல சிந்தப்பட்ட ரத்தத்து மூலமா சுய ரத்தம் வாங்கப்பட்டுதான் சபை. அப்ப இங்க சபைக்கு என்ன நடக்குது என்றால், என்ன நடக்கிறது என்றால், தேவன் வார்த்தை கொண்டு உங்களுக்கு என்ன பண்றாரு, அதை கட்டி எழுப்புகிறார். வெளிப்ப விஷயத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரத்தை பாத்தீங்கன்னா 7 வார்த்தைகள் 7 வார்த்தைகள் வருது. 7 வார்த்தைகள் ஒரே மாதிரி வருது. அது என்ன பாத்தீங்கன்னா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் பாத்தீங்கன்னா 7 முறை வசனம் வருது. ஏன் அத்தனை முறை ஆவியானவர் எழுதியிருக்கிறால், சபையில ஆவியானவர் பேசுகிறார், சபையில ஆவியானவர் தொடுகிறார், சபையில ஆவியானவர் தட்டி எழுப்புகிறார். சாவுக்க சரீரத்தை உயிர்ப்பிக்கிற காரியம் சபையில் நடக்குது பாருங்க, சபையில தான். அப்ப சபை கூட வரும்போது நம்ம என்ன பண்ணுங்க, சரியா கடைபிடிக்கணும். இந்த நேர கட்ட கடைபிடிக்கணும் பாருங்க. 8 மணி உள்ள இருக்கணும் பாருங்க. ஒரு சமயம் நமக்கு லேட் ஆகுது, பரவாயில்ல பாருங்க, சரியா இருக்கணும் பாருங்க. காரணம், அவை பேசிக்கொண்டே இருக்காரு. ஆராதனை தொடக்கம் முதல் முடிக்கிறவங்க பேசிக்கொண்டே இருக்கிறார். குடும்பத்து ஆயுதத்து பிரச்சனை இருக்கலாம், சரீரத்துல வியாதி இருக்கலாம், பணம் கஷ்டம் இருக்கலாம், அல்ல ஏதோ ஒரு கடன் தொல்லைகள் இருக்கலாம், ஏதோ அழுத்துகள் இருக்கலாம். வாரம் ஃபுல்லா என்ன பண்ணுங்க, டென்ஷனோடு இருக்கிறோம். பல தரப்பட்ட பிரச்சனைகள் மனசுல அப்படியே பாருங்க, தாங்க முடியாது. ஏன் டிப்ரெஷன் இருக்கலாம். இதெல்லாம் இருந்து நம்ம என்ன பண்ணுங்க, அடிச்சு பிடிச்ச மாதிரி சபைக்குள்ள உட்காந்துறோம் பாருங்க. ஆனா ஆராதனை முடிந்த போகும்போது சொல்லியிருக்க கத்தனோட பேசினார். எத்தனை முறை சொல்லி சாட்சி வந்தீங்க, எத்தனை முறை அந்த பாட்டு எனக்காக கத்திர பாடினாரு சாட்சி கேட்டோம் பாருங்க. உள்ள வரும்போதே பாட்டு, நான் வருஷத்தோட வந்தேன்,
இந்த பாட்டு மூலம் கத்தனை பேசினாரு. அப்ப இங்க என்ன வேலை நடக்குது? ஆவியானுடைய வல்லமுள்ள கிரியை நடக்குது. ஏன் சொல்லுது? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை. அப்ப என்ன? ஆவியானவர் என்ன பண்ணுங்க? சபைக்கு பேசுறாரு. ஒவ்வொரு சர்வீஸ் சபைக்குள்ள மக்களுக்கு பேசுறாரு, மாத்துகிறாரு. புத்தி மாறுது, எண்ணங்கள் மாறுது, பேச்சு மாறுது, செயல் மாறுது, வாழ்க்கை மாறுது. வர ஃபுல்லா நம்ம என்ன பண்ணுவோம்? பல காலத்துல வந்து குத்தப்படும், உணர்த்தப்படும். எஸ், தப்பா பண்ணிட்டேன், ஆண்டவரே உதவி செய்ய, மாத்திக்கிறேன். சபை. அப்ப நான் சொல்வேன், உங்களுக்காக ஆயத்தப்படப்பட்ட இடம் தான் சபை. இங்க ஆவியான பேசுகிறார், உங்களை உணர்த்துகிறார். என் மகனே இது வந்து வேண்டாம், மகளே இது வேண்டாம், சரிப்படுத்திக்கோ, இப்படி இரு, இப்படி பண்ணாத. அப்ப நான் சொல்கிறேன், ஏன் சபை கூடி வருதல வந்து சிலர் உதாசீனப்படுத்த போல நான் பண்ணக்கூடாது. இந்த தேவன் நசவாடி கொண்டிருக்கிறார். தேவன் வார்த்தை கொண்டு பேசுகிறார், வார்த்தை கொண்டு கட்டி எழுப்புகிறார், வார்த்தை கட்டி எழுப்புகிறார், வார்த்தை கட்டி எழுப்புகிறார். அப்ப நான் சொல்ற பிள்ளைகளே, சபைக்கு வந்தால் ஆவியானவர் பேசுவதையும் தொடுவதையும் உணர்த்துவதையும் ஆசோத்தை பெற்றுக்கொண்டு போவதையும் நாம் அனுபவிக்க முடியும். எங்க வரும்போது அப்ப இந்த மாதிரி ஒரு பிளஸிங் இந்த வாரம் உனக்கு வரப்போதும் போது அறியாமல் நீ உதாசனப்படுத்தும் போது யாருக்கு அது பிரச்சனை? யாருக்கு தலைவலி? சபை கிடையவே கிடையாது. 1008 பிரச்சனை இருக்கட்டும், 1008 குறை இருக்கட்டும், ஏதோ என்ன பண்ணோம், சபைக்கு வந்து உட்கார்ந்துடும், அவ்வளவுதான். காரணம், தேவன் கூட பேசுகிறார், 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 பேசுகிறார். எத்தனை பேருடைய இருதயம் திறக்கப்பட்டதும் எத்தனையோ சொல்லிட்டு பாருங்க, மனங்கள் திறக்கப்பட்டுதான் அவன் பேசுகிறான். அது மாத்திரமா, சாவுக சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். இதுல என்ன நடக்குது? என்ன நடக்குது? சமைதான் வர்ஷிப் பண்ணும் போது என்ன பண்ணாங்க? ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த விடுதலை பெற்றுக் கொள்றாங்க பாருங்க. வார்த்தை போது விடுதலை பெற்றுக் கொள்கிறாங்க. புத்தி வருது அப்பதான். பிள்ளைகளே, மோரியா மலை ஈசாக்கு, கிறிஸ்துவுக்கு கல்வாரி மலை, தேவ பிள்ளைகள் நமக்கு சபை. தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், இங்க ஆயத்த வைத்திருக்கிறார். நீங்க எல்லாம் ஆசாதை பெற்று அனுபவிக்க வேண்டும். ஏதோ வந்தோம் போனோம் அப்படி வேணாம், அதல்ல. நான் சபைக்கு போனா நிச்சயத்தோடு பேசுவேன், அந்த நம்பிக்கையோட வர வேண்டும், அந்த விஷயம் வர வேண்டும். சபைக்கு நீங்க போனா நிச்சயம் என் கேள்விக்கு பதில் கிடைக்கும், என் சந்தேகம் கிளியர் ஆகும். எதுக்காக நான் வந்திருக்க தேவன் அறிந்திருக்கா? பேசுவா, கண்டிப்பா பேசுவா. இப்ப பேசிக்கொண்டிருக்கிறார், கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்ல, சபை கூடி விடுதலை சிலர் விட்டு விடுவது போல நீங்கள் விடக்கூடாது. ஆமென். விட்டு விடக்கூடாது, சரியா கடைபிடிங்க. நம்முடைய வாழ்க்கை தேவை சகல ஆசீர்வாதத்தையும் பெற்று அனுபவிக்க இடமாக சபை இருக்கிறார். அதான் சொல்லுங்க, இந்த வாழ்க்கைக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்கிற இடமாக என் சபை இருக்கிறது. ஆகவே சபை கூடி விடுதலை இனி விட்டுவிட மாட்டேன். எல்லாரையும் பங்கெடுப்பேன், போதிக்கிற வார்த்தைகளை தொடர்ந்து கேட்பேன், விசுவாசத்தில் வளருவேன், நம்பிக்கையில் வளருவேன், உண்மையாகவே இந்த உலகத்தை ஜெயிப்பேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ராசத்தை பிள்ளைகளே, சபைக்குள் நாட்டப்பட்ட மக்களாய் காணப்பட வேண்டும். சபைக்குள் நாட்டப்பட்டவராய், சபையில தூணாக காணப்பட வேண்டும். அப்ராசத்தை பிள்ளைகளே, சபை கூடி விடுதலை சிலர் ஏன் விட்டுறான்னா விஷயம் தெரியல. அது தெரியல பாருங்க, அர்த்தமான பிளஸிங் தெரியல. ஆனா வீட்டுல போனீங்கன்னா 1008 பிரச்சனை, மனசுல 1008 குழப்பங்கள் தெரியல. சபைக்கும் கர்த்தர் பேசுவார். நான் ஒரு பிள்ளையாச்சே,
எத்தனை முறை ஜெபம் பண்றேன் ஆண்டவர்கிட்ட, என்னை பத்தி அவருக்கு தெரியாதா? பேசுவார், என்னோட பேசுவார், என்னை தட்டி எழுப்புவார். நான் போயிடுவேன், வசந்த கேட்பேன், கண்டிப்பா பேசுவார். இதெல்லாம் விசுவாசம். சில ஆராதனை பாருங்க, அவன் பேசும்போது குத்தும், தப்பா புரிஞ்சுப்பாங்க. என்ன குத்துறாரு, என்ன பேசாரு. இல்லைங்க, தப்பா எடுத்துக்கிறீங்க. உங்களை குத்தி பேசல, உணர்த்துக்கிறார். சரி பண்ணிக்கோ, சரி பண்ணிக்கோ. ஏன்னா உனக்காக தான் நான் வச்சிருக்கிறேன். இந்த இடம் உனக்கு பிளெஸிங்க வாங்கிட்ட இடமா இருக்குது. ஏன் தப்பா புரிஞ்சுக்கிற? உனக்கு பிளெஸிங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இடமா நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். நான் வச்சிருக்கிறேன். நீ நலத்தோட வாழ வேண்டும், சுகத்தோட வாழ வேண்டும். உன்னை பார்த்து அனைவரும் பொறாமைப்பட வேண்டும். அன்னைக்கு பெலிஸ்தே பொறாமைப்பட்ட ஈசாக்கை பார்த்து, உன்னை பார்த்தும் தேர்வு மக்கள் பொறாமைப்பட வேண்டும். நான் எப்படியே நினைச்சேன், ஆனா எப்படி ஆகிட்டாங்கய்யா? சொல்லணும். அந்த மாதிரி மக்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டும். உன் மேல ஒரு எரிச்சல் உண்டாக வேண்டும், உன் பிளெஸிங்கை பார்த்து. அப்ப தேவன் சபைக்கு நம்மள கொண்டு வந்திருக்காரு. ஏன் தெரியுமா? உங்களுடைய ஆசீர்வாதத்தை வைத்த முடியும் கடத்தொழிய தோட்டலாக நீக்க முடியாத அழைத்து கொண்டு வராரு. அப்ப என்ன பண்ணோம்? நேரத்து கத்தரை பாடு துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். எஸ் தான், எனக்காக இந்த இடம் ஆயத்தம் பண்ணப்பட்டது. எனக்காக கத்தர் ரெண்டுக்காக இந்த ஆலயத்தை கட்டி இருக்கிறார். என்னை பிளஸ் பண்ண முடியாது. என்னை பார்த்து அநேக ஆலயத்துக்கு வரும்படியா கத்தனை கொண்டு வந்திருக்காரு. நான் என்ன பண்ண போறேன்? தேவனை சரியான உட்கார போறேன், ஆராதிக்க துதிக்க போறேன், வசந்த கேட்டுக்கொண்டே இருக்கு. எல்லா ஆராதனை எப்ப சபை திறந்திருக்குது ஓடி வர போறேன், உட்கார்ந்து தேவனை துதிக்க போறேன், ஆராதிக்க போறேன், வசனம் கேட்க போறேன். இதெல்லாம் லைஃப் ஸ்டைல். இது இந்த ஸ்டைல் இருக்க வேண்டும். இதான் லைஃப் ஸ்டைல். பாருங்க, நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. மறக்க வேண்டாம், மோரியா மலை யாருக்கு? மோரியா மலை யாருக்கு ஆயத்தப்படப்பட்டு? ஈசாக்கு. கிறிஸ்துவுக்கு கல்வாரி மலை, எனக்கு சபை. சபை என்ன பண்ணுங்க? நீங்க பிளெஸிங்கை பெற்றுக்கொள்ளுங்க. தொடர்ந்து வசனத்தை போதிக்க வசந்த கேள்வி. காரணம், வீட்டேறு மூலமாய் உண்டான சகல ஆசீர்வாதத்தையும் தேவன் வார்த்தைக்குள்ளப்பட்ட. நீங்கள் என்னிலும் வார்த்தைகளிலும் நிலைத்திருந்தால், ஜீவித்தால், நீங்கள் கேட்டுக்கொள்ள எதுவும் உங்களுக்கு செய்யப்படும். அவ்வளவுதான், செய்யப்படும். உங்க கடந்துள்ள ஓடியும், வியாதி மறையும், வாழ்க்கையில மிகப்பெரிய விடுதலை உண்டாகும் வார்த்தை மூலமாக. அப்ப ஆவியான பேசுறதை காதுள்ளவன் கேட்க, சபைக்கு சொல்வதை கத்த பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன பண்ணுங்க? மனத்திலிருந்து அமையலாம். நீ வரப்போற, எல்லா செஞ்சு உட்கார போற. என்ன இப்போ அந்த உட்கார போற வசந்த கேட்க போற. ஆசத்தை பெற்று அன்றைக்கு போய் இந்த மாதிரி மனப்பான்மை வரும்போது நான் சொல்கிறேன், வாழ்க்கை சிகரமா இதை பார்த்து அன்னைக்கு பொறாமைப்படுவோம். ஆமென். மறக்க வேண்டாம், உங்களுக்கு குறிக்கப்பட்ட இடம் சபை. ஆமென். சபையில நாட்டமாருங்கள், தூணாருங்கள். நிச்சய தேவநாமம் மகிமை வரும். ஆமென். நல்ல இடத்துல தேங்க்யூ. ஓமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கரங்க உயர்த்தி என்று குறிக்கப்பட்ட இடம் சபை. உயிரின் மூலமாக உண்டான சகல ஆசீர்வாதத்தையும் பெற்று அனுபவிக்கிற இடமாக என் ஆண்டவர் சபையை வைத்திருக்கிறார். கிறிஸ்து என் சரீரத்தின் அவர் தலையா இருக்கிறார். சபைக்கும் தலை அவர்தான். ஆகவே அவர் பெற்று தந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் பெற்று அனுபவித்தேன். அல்லேலூயா. ஒருபோது சபை கூடி வந்தலை நான் ஒருபோது உதாசனப்படுத்த மாட்டேன், அதை கனப்படுத்துவேன். போதிக்கிற வார்த்தை தொடர்ந்து கேட்பேன். எனக்கு ஆயத்த பண்ணப்பட்ட இடம் சபை. எனக்காகவே தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை என்னுடைய சபை. அல்லேலூயா. தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே சந்நிதியில் ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல இந்த காலை பொழுதுக்காய் நன்றி. இந்த வாரத்துடைய
இந்த முதல் வாரத்துக்காய் உங்களுக்கு நன்றி கூறு. இந்த மாதத்துடைய முதல் வாரத்துக்காய் நன்றி கூறு. கர்த்தாவே பேசின சத்தியத்துக்காய் துதிக்கும். ஈசாக்கு பழகி பெருகினான், அவன் ஐஸ்வர்யம் ஆனா என்பதை படிக்கிறோம். ஆண்டவர் ஆயத்தப்பட்ட இடத்துல அவன் நாங்க இருந்தான். கர்த்தாவே அதே போல எங்களுக்கு ஆயத்தப்பட்டப்பட்ட இடம் சபை என்பதை கற்றுக்கொண்ட மாட்டோம். எங்களை உயர்த்த பலப்படுத்த நீ சபையை வைத்திருக்கிற நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். இங்க போதிக்கிற சத்தியங்களுக்காக எங்களுக்கு நன்றி கொடுக்கிற மாட்டோம். நன்றி கொடுக்கிறோம். அந்த மக்களை நாமத்தின் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கர்த்தாவே ஆழ்மனசு எழுதப்படட்டும். இந்த வார்த்தைகளை தியானிக்கட்டும். இந்த வார்த்தை மூலமா பெற்று ஆசீர்வாதத்தை அநேக காணட்டும். ஆண்டவர் அநேக காணட்டும். இவனா இது ஆச்சரியமா இருக்குது என்னை சாட்சி உண்டாகட்டும். ஆண்டவர் பெலிஸ்தர் பொறாமைப்பட்டா என்பதை நான் படிக்கிறோம். ஆண்டவர் இவளை பார்த்து அநேக பொறாமைப்படட்டும், பொறாமை உண்டாகட்டும். ஆண்டவர் சபையில் நாட்டப்பட்ட மக்களாய் இருக்கட்டும். சபையில் கர்த்தாவே இவர்கள் நாட்டப்பட்ட மக்களாய் பச்சையான ஒளிமுறை மற்றும் மரங்களை போல காணப்படட்டும். ஆண்டவர் ஒரே நாமத்தின் ஆசீர்வதி கர்த்தாவே நோக்கமும் திட்ட நேரம் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாக்கியம். ஆமென், ஆமென், ஆமென். Okay, God bless you.